Hi guys, welcome back to my Anglo Tamilichi channel. So இன்னைக்கு வந்து ஒரு சடனா எடுக்கிற ஒரு வீடியோ தான். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட்ல இருந்து ஒரு அவுட் ஆஃப் கண்டென்ட் சொல்லலாம். So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த K8 ஓட வயர்லெஸ் மைக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதை நான் உங்ககிட்ட வந்து அப்படியே காட்டலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி வந்து ஓப்பனிங் வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்னைக்கு நான் சடனா எடுக்கிறதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த மைக் வந்து இன்னைக்கு தான் டெலிவர் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி வந்து ஆர்டர் பண்ணி ஒரு 6 to 7 டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு ஆர்டர் வந்து டெலிவரி ஆயிருந்தது. ஸோ இது வந்து யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நான் வந்து இது போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை நான் இந்த போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா K8 ஓட வயர்லெஸ் மைக். சரி, ஓகே, நான் வளவலன்னு பேசாமல் இந்த மைக் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா K8 ஓட வயர்லெஸ் மைக். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிம் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ நமக்கு இது வந்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. கனெக்ட் பண்ணி பேசுறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இது வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம பேசலாம். இது வந்து பாத்தீங்கன்னா போன் சார்ஜ் போடுற இடத்துல இந்த கனெக்டர் வந்து பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஆன் பண்ணி பேசுறது. அதுக்குள்ள வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐபோனுக்கு வந்து ஐபோன் யூசர்ஸா இருந்தீங்கன்னா ஐபோனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பின் கொடுத்துருக்காங்க, ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபோன் யூசர்ஸ் யாராவது வாங்குறாங்க அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக சார்ஜ் போடுறதுக்காக ஒரு சின்ன பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து வந்த உடனே கொஞ்சம் சார்ஜ் இல்லை, அதனால வந்து சார்ஜ் போட்டுட்டு வெளியவே வந்து மாட்டிட்டேன். அது வந்து உங்களுக்கு இருங்க எடுத்து வந்து காட்டு. ஸோ இதோட சார்ஜிங் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி அடாப்டர்ல வந்து இந்த மாதிரி பிளக் பண்ணிட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், இந்த மைக் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால ஜஸ்ட் நான் உங்ககிட்ட வந்து அது எப்படி இருக்குன்னு மட்டும் காமிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன். ஸோ நல்ல தெளிவா சொல்லிடுறேன், நான் வந்து இதுல ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நான் இப்போதான் வாங்கியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் மட்டும் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப ப்ரொஃபஷனலாம் எதிர்பார்த்துறாதீங்க. ஸோ இப்போ வந்து இந்த மைக் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நமக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த பட்டனை இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி லைட் வந்து எரியும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ரெட் அண்ட் கிரீன்ல வந்து லைட் பிளிங்க் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆயிடும். அதுக்கு முன்னாடி இந்த கனெக்டர் போடணும். நான் கனெக்டர் போடுறேன் பாருங்க போன்ல. கனெக்டர் போட்டுட்டேன். என்னோட வாய்ஸ் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். மைக் போடுறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் எப்படி இருந்தது, மைக் வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இப்போ இந்த மைக்கை நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ல பின் பண்ணிக்கலாம்.
பின் பண்ணவும் தெரியல. நமக்கு வந்து பின் பண்ண தெரியாம எப்படியோ பின் பண்ணியாச்சு. என்னோட வாய்ஸ் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ரொம்ப ஃப்ரீயா நம்மளால வந்து எந்த ஒரு வயரும் நமக்கு வந்து கையில டச் ஆகாம நமக்கு வந்து ஈஸியா பேச முடியும். சோ என்னோட ரொம்ப நாள் ஆசைன்னே சொல்லலாம். இது ஒரு பக்கெட் லிஸ்ட்னே சொல்லலாம். மைக் வாங்குறது ஒரு பக்கெட் லிஸ்ட் கிடையாது. பட் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா, ஒரு யூடியூபரா வந்து எனக்கு ஒரு தனியா எனக்கு மைக் வந்து வாங்கி நான் அதுல வந்து பேசணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய ஆசை. சோ இப்ப வந்து என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. இந்த சைடு மாத்திட்டேன். இந்த பாக்ஸ்ல நமக்கு என்ன பின்னாடி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் ஆஃப் அக்சசபிள்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து நார்மலா ரூம்ல நின்று பேசிட்டு இருக்கேன். இதே நீங்க vlog எல்லாம் எடுக்கிறீங்க அல்லது உங்களை வந்து இன்னொருத்தர் வீடியோ எடுக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் தள்ளி நின்று தான் வந்து பேசுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நான் வந்து இந்த வீடியோல இதுதான் சொல்ல வந்தேன். நான் வாங்கியிருக்கேன், எனக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா நீங்களும் வாங்குங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். சோ யாராவது வந்து நீங்க வந்து மைக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்ன வாங்குறதுன்னே தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய வீடியோ யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு சோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு பட்ஜெட் ரேஞ்ச்ல இப்போதைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக வயர்லெஸ் மைக் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். சோ இந்த வீடியோ மெயினா வந்து நான் போட்டதுக்கு ரீசனுமே இதுதான். சோ என்ன மாதிரி யாராவது வயர்லெஸ் மைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது எந்த மைக் வாங்குறது, ஃபர்ஸ்ட் எந்த மைக் வாங்கலாம், நல்ல பட்ஜெட்டான அல்லது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்ல வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த மைக். இப்படி பேசுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் என்ன மைக் வச்சிருந்தேன் அப்படிங்கறதையும் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். சோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப வந்து பாருங்க, இதுக்கு அதாவது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி யூடியூப் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல வந்து இந்த மைக் தான் ரொம்ப ரொம்ப சீப்பான மைக்னே சொல்லலாம். இது எப்படி சொல்றது, எனக்கு ஒரு ஒன் ஆர் 2 வீக்ஸ்லயே இது வந்து போயிடுச்சு. எதுவுமே பேசவே முடியல. நான் பேசுறது எதுவுமே வெளியவே கேட்கல. இது நல்ல லென்த்தியா இருக்கும். இங்க இருந்து கொஞ்சம் அது வரைக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாவும் இருக்காது, எனக்கு ஐடியாவே இல்லை. அதனால அந்த ஸ்டார்டிங்ல இந்த மைக் வாங்கினேன். பட் ஒரு 2-3 வீடியோஸ் இதுல நான் மேக் பண்ணிருக்கேன். அப்போதைக்கு எனக்கு இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இது வந்து சவுண்டு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாம ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்பதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் மைக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை மெயினா ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது நம்மளோட கண்டென்ட்ல இருந்து ஒரு அவுட் ஆஃப் கண்டென்ட்டா இருந்தாலும் சோ என்ன மாதிரி வந்து யோசிச்சு ரொம்ப குழப்பமா வந்து இருக்கவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கேக்குதா? நான் கொஞ்சம் பின்னாடி இருக்கேன். இப்போ என்னோட சவுண்ட் கேக்குதா? எப்படி சொல்றது, ஒரு 2-3 ஸ்டெப் வந்து நான் பேக்ல இருக்கேன். இப்போ என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் வெளியே போயெல்லாம் உங்களுக்கு ரிவ்யூ எடுக்க முடியாது. நான் ஜஸ்ட் வந்து இதை சடனா தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல நின்று எடுத்துட்டு இருக்கேன். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனாலதான் ஒரு சின்ன வீடியோ மாதிரி மேக் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ யாருக்காவது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அல்லது இந்த மாதிரி நான் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினா இந்த மாதிரி உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி போடலாமா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஏன்னா நான் வாங்குற திங்ஸ் வந்து உங்களுக்கும் போட்டா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் கேட்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல நம்மளோட ரெகுலர் vlogs அண்ட் ரெகுலர் ரெசிபிஸ் எல்லாம் வந்து மறக்காம பார்த்துட்டு வாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர்பான வீடியோவோட vlogோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். So until then, bye from Mangalore தமிழச்சி. Bye bye. சாரி காய்ஸ், நான் ஃபைனலா என்ன ரேட்டுன்னே சொல்லாம அப்படியே வீடியோ முடிக்க பார்த்திருக்கேன். அதனாலதான் வந்து ரேட் மட்டும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கும்போது 599 rupeesக்கு நான் வாங்கியிருந்தேன். அமேசான்ல வாங்கியிருந்தேன். உங்க யாருக்காவது இதோட பை லிங்க் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். அப்படி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் ஓபன் ஆகல அப்படின்னா இந்த வீடியோக்கு அப்புறம் நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஒரு போட்டோஸ் எல்லாம் போட்டு நான் உங்களுக்கு வந்து லிங்க் தரேன். மறக்காம போய் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சோ பை.